ஆண்ட்ராய்ட் போன் யூசர்ஸ் கூகுள் ஒரு புது செட்டிங்க ஆண்ட்ராய்ட் போனுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த செட்டிங் என்னன்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ அதுக்கு தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது 2024ல கூகுள் ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது நம்முடைய போனோட செக்யூரிட்டியை மேம்படுத்துறதுக்காக அந்த செட்டிங் அறிமுகப்படுத்தினாங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? தெஃப்ட் ப்ரொடெக்ஷன். அது எங்க போய் அக்சஸ் பண்ணணும்னா, போனோட செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா அங்க கூகுள்னு ஒரு பகுதி இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா ஆல் சர்வீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அங்கதான் நான் சொன்ன செட்டிங் இருக்கு. அந்த செட்டிங்க்கு ஒரு புது அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூடிய சீக்கிரத்துல எல்லாருடைய மொபைல்லையும் வரப்போகுது. அதுக்கு முன்னால நான் அதை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கமா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் போன் ஆண்ட்ராய்ட் 10 OS இருந்தா நான் சொன்ன அந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷனை நீங்க பயன்படுத்தலாம். சரி, இந்த செட்டிங்கை ஆன் பண்றதுனால என்ன பலன்? ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, கூட்டமான பகுதிகளில் உங்க மொபைலை பயன்படுத்திக்கிட்டு போகும்போது திருட உங்க போனை திருடிட்டு போயிட்டாலோ அந்த போன் ஆட்டோமேட்டிக்கலி லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் அவரால் ஓபன் பண்ண முடியாது. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருட அந்த மொபைலை திருடிட்டு அதை ஆஃப்லைன்ல கொண்டு போக முயற்சி பண்ணாருன்னா அந்த ஸ்கிரீன் ஆட்டோமேட்டிக்கலி லாக் ஆயிடும். இந்த ரெண்டு செட்டிங்கும் இந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷன்ல இருக்கு. நீங்க இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சா மட்டும்தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஆன் பண்ணாம இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. அந்த பகுதியில கூடுதலா ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதோட நேம் தான் ஐடென்டிட்டி செக் அப்படின்னு ஒரு பகுதி. இது டிஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்ல இருந்தா நீங்க உடனே இதை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆன்ல வைக்கிறதுனால என்ன பலன்? ஒன்ஸ் இந்த ஐடென்டிட்டி செக்கை நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்களே ஒரு சில செட்டிங்ஸை நீங்க மாத்தணும்னு நினைச்சா கூட உங்களால முடியாது. அதுக்கு வழக்கமா அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த பயோமெட்ரிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க முறையா பயன்படுத்தலாம் மட்டும்தான் போன்ல உள்ள முக்கியமான விஷயங்களை நீங்க அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. இது நமக்கு மட்டும் இல்ல, நம்மகிட்ட இருந்து போனை திருடிட்டு போறாங்கல்ல அவனுக்கும் சேர்த்துதான். இதுல முக்கியமா என்னன்னா, நிறைய பேரு நம்ம போன்ல அந்த பாஸ்கி, அதுக்கப்புறம் ஆப்போட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் போன்ல ஏதாவது நம்ம பின்னோ பேட்டர்னோ பாஸ்வேர்டோ செட் பண்ணிருந்தோம்னா அதை சேஞ்ச் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்மளுடைய டிவைஸை மற்றவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாத மாதிரி ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஆஃப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த ஐடென்டிட்டி செக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இது தடையா இருக்கும். சரி, இதை நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணணும். என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்மகிட்ட கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதோட பாஸ்வேர்டு இருக்கும். அதெல்லாம் முறையா போட்டா இதை நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் கொடுத்தா டேர்ன் ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடியாது. அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் இந்த ஐடென்டிட்டி செக் அப்படிங்கிற இந்த டாகுல முறையா நீங்க டேர்ன் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியா கூகுள் ஆண்ட்ராய்ட் போனுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ சாம்சங்கோட One UI 7 அப்படிங்கிற ஒரு அப்டேட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ மெல்ல மெல்ல இந்த ஃபீச்சர் எல்லா ஆண்ட்ராய்ட் போன்லயும் பயன்படுத்துற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப் வர விதைச்சு விட்டுருக்கேன். அதுல உன்னை தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.